ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க செல்லர் டோட்ஸ். இந்த படம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் செரா வந்து மாசமா இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரியான நார்மல் லைஃப் அவரும் ஹஸ்பண்டும் லீட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மீட்டிங் போயிடுவாப்புல. அந்த மீட்டிங் போன தருணத்துல இவங்களுக்கு வந்து அபாசன் ஆயிருது. அபாசன் ஆனோடனே இவங்க மன உளைச்சல்ல இருந்துட்டு இங்க வேணாம், நம்ம ஒரு வேற இடத்துக்கு வேற ஊருக்கு போய் ஒரு வில்லா வாங்கி செட்டில் ஆகி அங்க புதுசா நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வில்லா பாக்குறாங்க. இவங்க கிட்ட இருக்க காசுக்கு எங்கேயுமே வீடு வாங்க முடியல. கடைசியில அங்க உள்ள அந்த புரோக்கர் வந்து இன்னொருத்தரோட சஜஷன் பண்ணி விடுறாங்க. அங்க போய் அவரை பார்த்தா அவரு இவங்க புது லைஃப் லீட் பண்ண போறாங்க, வாழ போறாங்கன்னு அவர் என்ன, நான் இந்த வீட்டுல தனியா தான் இருக்கேன், இந்த வீட்டை உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன், இந்த வீட்டை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷனு, இந்த வீட்டுல உள்ள செல்லர் டோரை மட்டும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, அப்படி ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அப்ப போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்களும் நானும் எதிர்பார்க்காத கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. அது எப்படி என்னன்றது இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துல மைல்டா ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த படத்துல கதைக்குள்ள போறதுக்கே ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் ஒண்ணுமே உங்களுக்கும் புரியாது, என்னடா வர்றாங்க பேசுறாங்க போறாங்கன்ற மணிக்கே தான் இருக்கும். கடைசி ஒரு அந்த 25 நிமிஷம் அங்கதான் அந்த ஒரு என்கேஜிங் அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்துல. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். முதல் 40 நிமிஷத்தை தாண்டிட்டீங்கன்னா அங்க இருக்கிறத மீதி கரையை நீங்களே தாண்டிடுவீங்க. அதனால பார்க்கறதும் பார்க்காதும் உங்க முடிவு தான். இது ஒரு ஆவரேஜான படம் தான். இன்னொரு நல்ல படத்தோட சந்திக்கிறேன் உங்களை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.